திருப்பி நீ கொடுக்க நீ ஒன்னா தந்தத பக்கா திருப்பி நிச்சயம் நான் தருவேன் வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவ செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பார்த்துக்குங்க பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு மேல ஒட்டிக்கிட்டு ராணிக்கு தராசா எங்க மாமே வரார் பார்த்துக்குங்க கட்டிக்க போற பொண்ணு ஒட்டிக்கிட்ட தப்பில்ல செல்ல கண்ணு தப்புன்னு யாரு சொன்ன கண்ணந்தொட்டு தாளத்தை போடு நல்ல அட அப்படி போட்டுக்க ஆசைய பார்த்துக்கட வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவன் செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வர நேரத்தில் மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சூடு ஆறணுன்னு இன்னும் கொஞ்சம் வந்து அது இந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் சுருங்கும் நெத்திலி மீன் ராஜஸ்வரி கிச்சனை தொடர்ந்து பாருங்கள் நெத்திலி மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வேறு ஒன்றுமே தனி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கிளறி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்படியே தேங்காய் அல்லது கடலெண்ணெய் ரோஸ்ட்மாக செய்ய வேண்டியதான் நெத்திலி மீன் ரோஸ்ட் இது எப்படி செஞ்சதுன்னா என்னோடய சேனலில் பாருங்கள் ராஜசெல்வி கிச்சனை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸு வெளியூர் தங்கி படிக்கிறவங்க செய்யக்கூடிய அருமையான ஒரு சைட் டிஷ்னால் நெத்திலி மீன் ரோஸ்ட் தான் கருவது மட்டும் தான் வேலை மற்றபடி இவன் ரோஸ்ட் பண்ணுறது எண்ணெய் ரொம்ப செலவாக்காது எண்ணெயை அப்படியே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா அப்படியே அந்த மீனே உறிஞ்சிடும் அந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் டீப் ஃப்ரை பண்ணோட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நெத்திலி வந்து பெரிய சைஸ் பால் நெத்திலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து சாப்பிடும்போது நண்டு டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து நாட்டு நெத்திலி கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா இதோட எனக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும் பால் நெத்திலி நம்ம சப்பட்டையாக இருக்கும் அந்த நெத்திலியை விட இந்த மாதிரி சேஃப்லேயே வந்து பெரிய சைஸ் இருக்கும் ஆனால் வந்து கோடு மாதிரி இருக்காது பால் வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு